ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் நல்ல டேஸ்டியான சாக்லேட் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 4 டெய்ரி மில்க் வாங்கி அன்ராப் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் பால் சேர்த்து காய்ச்சிக்கோங்க. பால் காய்ச்சினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட், அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பீசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க சாக்லேட் பீசஸ் அண்ட் மில்க் மேட் வந்து நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்க சாக்லேட் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு குல்ஃபி மோல்டில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. நல்லா செட் ஆகட்டும். கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் குல்ஃபி வந்து ரெடியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் வேணுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.